ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 16ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்தை நாம பார்க்கிறோம். லூக்கா 16:15 வாசிப்பீர்களா? அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளாய் மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. இங்கே இந்த வசனத்தில் 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் மேன்மையாக எண்ணப்படுற காரியம். இன்னொன்று, பரலோக தேவனுக்கு முன்பாக தேவனால் மேன்மையா எண்ணப்படுகிற காரியம் என்று சொல்லி 2 விஷயத்தை பார்க்கிறோம். பொதுவாக உலகத்தில் மனிதர்களாய் நாம் வாழும்போது நாம் மற்ற மனிதர்கள் முன்பதாய் மேன்மையானவர்களாக காணப்பட விரும்புகிறோம். அவர்கள் நமக்கு கொடுக்கிற மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் விரும்பிதான் அவ்விதமாக நடக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாய் அல்லது தேவனுடைய பார்வையில் மேன்மையானவர்களாய் விளங்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். நல்லது. இப்போ மனிதர்களுக்கு முன்பாய் நாம் மேன்மையா இருப்பது எப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு ஐடியா உண்டு, எல்லாருக்குமே ஒரு ஐடியா உண்டு. ஆனால் பரலோக தேவனுடைய பார்வையில் நாம் மேன்மையானவர்களாக இருப்பது எப்படி என்பதை குறித்து பெரும்பாலும் ஐடியா கிடையாது. அதுதான் உண்மை. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவன் என்று சொல்லுகிற அந்த தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து ஒரு அளவாவது ஐடியா இருந்தாதான் அவருடைய பார்வையில் மேன்மையானவைகள் எவைகளாக இருக்க முடியும் என்பதை நாம் ஓரளவு சிந்தித்து முடிவுக்கு வர முடியும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுலடியார் சொல்வார், ஒருவராய் அதரிசனமுள்ள ராஜன், அதரிசாம் ஒருவரே ஞானமுள்ளவர், ஞானமுள்ள தேவன், அதரிசனமுள்ள ராஜனுமா இருக்கிற தேவனுக்கு மகிமை கனம் உண்டாவதா. அதாவது நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம். சரியா படிச்சிருங்க. அது நித்தியமும் அழிவில்லாமையும். ஓகே, அதரிசனமுள்ள ராஜன். முதல் வார்த்தை நித்தியம், அழிவில்லாம. அப்ப நம்முடைய தேவன் நித்தியமானவர், அழிவில்லாதவர், எவர் லாஸ்டிங் அண்ட் எண்ட்லெஸ். ஆமா, அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவர் என்று நாம் விளங்கி கொள்ளுகிறோம். அப்போ அவரை குறித்து சொல்லியிருக்கிற எல்லா வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஆமா, ஒருவராய் சாவாம உள்ளவர். அது 1 தீமோத்தேயு 6:16 இல்லையா? சாவாம உள்ளவர், சேரக்கூடாத வழியில் வாசம் என்றவர், நித்தியமானவர், நிலையானவர் என்பது அவருடைய ஒரு முக்கியமான கேரக்டர். ஆனா மனிதருடைய நிலைமை என்ன தெரியுமா? 1 பேதுரு 1:24 படிக்கிறோம், மாம்சமெல்லாம் புல்லை போல, அதன் மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது, புல் உலர்ந்தது, பூ உதர்ந்தது. மனுஷ மாம்ச சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அதற்கு இருக்கிற மகிமை, அல்ல 2 வார்த்தை இருக்குல்ல, மாம்சம் பல்லை போல, அதுக்கு ஒரு மகிமை இருக்கு, அதுக்கு ஒரு மேன்மை, ஸ்டேட்டஸ்ன்னு சொல்ற நம்ம பார்க்குற காரியம் இருக்கு. இது ஒரு புல்லின் பூவும் எப்படி இருக்கிறதோ அது போல தான் இருக்கிறது. வெயில் அடிச்சா எப்படி இதெல்லாம் வாடி உதிர்ந்துருமோ அது போல தான் இந்த மனித வாழ்வினுடைய நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி இயேசுவின் பிரதான சீடர் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பத்ரோஸ், ராயப்பர் சொல்றதை நாம பார்க்கிறோம். இப்போது 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது
அதாவது தேவ சித்தம் செய்யாதவங்க அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டு, அது கொஞ்சம் கடைசியில் வரும்போது நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் என்று வாசிக்கிறோம். அதாவது மாம்ச சரீரத்தில் இருக்கிறதெல்லாம் புல் பூவை போல தான் இருக்கு, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்புறம் ஆத்மான்னு ஒன்று இருக்கு, உள்ளான மனுஷன் ஒன்று இருக்கு, அது சாவை கடந்து போகுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஆத்மாவுடைய நிலைமை என்னன்னு கேட்டால், அது ஒரு சாரார் தேவனுக்கு பரம்பானவர்கள் நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். மத்தேயு 10:28 வந்த சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். எட்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன், மீண்டும் மீட்டி அதை திரும்ப எடுக்க முடியாத அளவு அழிக்கப்படுகிற ஒரு நித்திய அழிவும் இந்த மனிதனுக்கு இருக்கிறது என்கிற விஷயத்தை வேற வசனங்களும் இருக்கிறது. நான் டைம் ஷார்ட் ஆனால அவர் சுட்டி காட்டுதலுக்கு மட்டும் சொன்னேன். ஆக மனிதன் சம்பந்தமுடைய எல்லா விஷயங்களும் அழிவுக்குரியது. 2 பேதுரு 3:7-13 வரை வசனத்துக்குள் வந்தோம். இப்ப இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, பஞ்சபூதங்கள் வெந்து ஒருகி போகிறது என்று சொல்லி இந்த வானம் பூமி கூட அழிவுக்குரியது. இங்க பார்க்குற எதுவும் நிரந்தரமா இருக்க போறதில்லைங்கிறத அது வேற சாஸ்திரங்கள்லையும் இருக்கிறது. சரி, அவ்விதமான ஒரு நிலைமை இருக்கு. அப்ப இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, 2 பகுதியை பார்த்தோம். தேவன் நித்தியமானவர், எவர் லாஸ்டிங் அண்ட் எண்ட்லெஸ். பட் இந்த எர்த்லி அண்ட் பாடிலி ஹியூமன் நம்ம இருக்க எல்லா விஷயங்களும், ஈவன் சாவுக்கு அப்புறம் ஆத்மாவில் போனா கூட அதுக்கு அழிவு இருக்கிறதுங்கிறத வசனம் சொல்லுது. அப்ப நித்தியமான ஒரு பிரிவு, அநித்தியமான ஒரு பிரிவு இருக்கிறது. இப்ப நித்தியமான தேவன் இங்கதான் கவனிக்கணும். நீங்களாம் டீச்சர்ஸ் இல்ல, கொஞ்சம் ஆழமா தான் பேசணும். நித்தியமான தேவன் நித்தியமான காரியங்களுக்கு தான், அதைத்தான் மேன்மையா நினைப்பார். சரிதானே? அவருக்கு கேரக்டரே நித்தியம் இல்லையா? எண்ட்லெஸ் அண்ட் எவர் லாஸ்டிங். அவர் நித்தியமான காரியங்களை தான் மதிப்பார், நித்தியமான காரியங்களுக்கு தான் மேன்மை கொடுப்பார். அநித்தியமான காரியத்துக்கு அவர் மேன்மை கொடுக்க மாட்டார். ஆனா அநித்தியமான மனுஷன், அவனுக்கு நித்தியத்தை தெரியாதுல்ல, அவன் அநித்தியமான காரியத்துக்கு தான் மரியாதை கொடுப்பான். அதுதான் பெருசா நினைக்கிறாங்க. ஏன்னா அது அவங்க அறிவு அவ்வளவு, அவருடைய நாலெட்ஜ் லெவல் அவ்வளவு, அதனால அவங்க அப்படி செய்யறாங்க. ஸோ இப்ப 2 பகுதியை புரிஞ்சிட்டோம். இப்போ அநித்தியமான காரியங்களுக்கு தேவன் ஏன் மரியாதை கொடுக்கல அப்படின்னு இன்னொரு பின்னணி இருக்கு. தேவன் உலகத்தை படைச்சார், ஆசீர்வாதமா படைச்சார், மனுஷனை படைச்சார், சாவாம உள்ளவனாய் மகிமை உடையோட படைச்சார்லாம் பல விஷயங்களை பார்த்துருக்குறோம். அது பைபிள்ல இருக்கு. இப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டா, ஒரு கட்டத்துல மனிதர்கள் அல்லது ஏதேனில் ஆதாமும் ஏவாளும் தேவ சித்தம் செய்யல, சாத்தான் சித்தம் செஞ்சதுனால விளைவு என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஆதியாகமம் 3:17 இந்த பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டார். ஒரு சாபமா அவர் போட்டுட்டார். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்பாயின்னு சொல்லிட்டார். அதனாலதான் இதெல்லாம் அநித்தியமா போச்சு. அதாவது நித்தியமா இருந்தவைகளை அநித்தியமான காரியத்துக்கு, அழிவுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் நம்ம பைபிளின் முதல் பகுதியிலிருந்து புரிந்து கொள்கிற விஷயம். அப்புறம் ஏசாயா 65:17 இதனால நான் புதிய வானத்தையும், அதாவது நித்தியமான புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின விலை நான் நினைக்கல, அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டார். அதாவது அநித்தியமான விலை நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுனால அநித்தியமான எந்த காரியங்களுக்கும் பரலோக நித்தியமான தேவன் மதிப்பு, மரியாதை, மேன்மை கொடுக்க மாட்டார். சரிதானே? விளங்கிட்டீங்களா? அதுக்கு பேஸ்மெண்ட் இப்படிதான் நீங்க புரியணும். அடிப்படை அது எந்த டைப்ல வேணாலும் இருந்துட்டு போது அவர் மரியாதை கொடுக்க மாட்டாருங்கிறத முதல் மனசுல வச்சிருங்க. இப்போ உலகத்துல நாம வாழும்போது உலகத்தின் சூழ்நிலை இந்த நித்தியமான அழிவுக்குரிய காரியங்களை எவ்வளவு அதை பூஸ்ட் பண்றாங்க, கலர்ஃபுல் இல்லைன்னா அதை விளம்பரப்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியும். மீடியாஸ்லயும் சரிதான், அதர் சூழ்நிலைகளையும் சரிதான், எவ்வளவு தூரம் அதை ரொம்ப பெருசா காட்டுறாங்கன்னு ஒரு சூழ்நிலை, ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுக்கு பின்னணியை நாம தெரியணும். வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, உலகம் முழுவதையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட வல்ல
சர்ப்பம் அப்படின்னு ஒரு பவர் இருக்கு. இதைத்தான் நெகட்டிவ் பவர், செட்டானிக் பவர், ஈவில் பவர், பவர் ஆஃப் டார்க்னஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்ல, ஒன்று லைட்டு ஒன்று டார்க்கு, ஒன்று ட்ரூத்து இன்னொன்று லை, சரியா? அப்படி ரெண்டு பக்கம் இருக்குல்ல. ஸோ இன்னொரு பவர் இஸ் ஒர்க்கிங் ஹியர், இந்த உலகத்தில் ஒர்க் பண்ணுது. ஏன்னா பிகாஸ் ஆதாமேவாளை வந்து ஏமாத்தினால, நீங்கள் இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவதில்லை, அவர் சாகவே சாவான்னு சொன்னால் அதுக்கு நெகட்டிவாக ஒரு லையை சொல்லி அதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஃப்ரம் ஆதாமிலிருந்து டில் டுடே இன்று வரைக்கும் சாத்தானுடைய ஆட்சி பல ரீதியில் வந்திருக்கு. நம்ம நிறைய வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் தான். அதை வாசிக்கும் போது நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்போ ஒரு மோசம் போக்குற தான் அந்த வார்த்தை என்னது, மோசம் போக்குற, ஜனங்களை மோசம் போக்குற ஒரு பவர் இருக்குது, ஒர்க் பண்ணுது. அந்த பவருக்குள்ள எல்லாரும் அது வந்து என்னது, ஸ்லேவரி இல்லையா, அடிமைத்தனம், அந்த அடிமைத்து பாண்டேஜ், அதனுடைய கட்டு. ஓகே, அதுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த அழிவுக்குரிய விஷயத்த அப்படி பொய்யா காட்டுற ஒரு டெண்டன்சி இல்லையா, ஒரு டெண்டன்சி மென்டாலிட்டி அவர்களுக்கு இயல்பாக வந்துடுது. யோவான் 8:44 அந்த ஈவில் பவரை பற்றி சொல்வார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான், சத்தியம் அவன் இடத்துல கிடையாது, அவன் சொந்தமாக கதை பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பொய், இப்போ சத்தியம் இல்லாத விஷயங்கள், நிஜமில்லாத விஷயங்கள் ஏன் இவ்வளவு பூஸ்ட் பண்ணப்பட்டு விளம்பரப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. அதுக்கு பின்னால் அந்த ஈவில் பவர் இஸ் ஒர்க்கிங், இந்த உலகத்தில் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறியணும். ஆனால் யோவான் 8:26 ஆண்டவர் சொல்வார், என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. ஒரு லைஃப் பவர் இருக்குங்க, என்ன அனுப்பினவர் அந்த ட்ரூ காட், காட் ஆஃப் ட்ரூத்ன்னு சொல்றான்ல, அந்த காட், ட்ரூத் காடு தான், சத்திய தேவன் தான் என்ன அனுப்பியிருக்கார். அதனால நானும் சத்தியம் உள்ளவராக இருக்கிறேன், அவர் சத்தியம் உள்ளவர், நானும் வரட்டு வந்திருக்கிறேன். அந்த சத்திய ஆவியை எனக்கு தந்திருக்கிறார், அந்த சத்திய ஆவி உங்களுக்கும் கொடுப்பாருலாம் வசனத்தை பார்க்குறோம். ஓகே, அப்போ உண்மையின் அவதாரமாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை இந்த பகுதியிலே விளங்கிக்கிறோம். அப்போ இயேசுவை உண்மையா நேசிக்கிறவங்க, அவருடைய உபதேசங்களை நேசிக்கிறவங்க, அந்த சத்திய ஆவின்னு சொன்னனே, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, அது யோவான் 16:13 சகல சத்தியத்துக்கு உங்களை, ஆமாங்க, சத்திய ஆவி வந்தால் சத்தியத்துக்குள்ள நடத்தினால, பொய்யின் ஆவி வந்தால் பொய்க்குள்ள நடத்தும். அதான் எல்லா ஜனங்களும் அதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன்ல. எல்லா ஜனங்களும் இதுதான், இந்த நாலேஜ் வந்து நமக்கு முதலாவது வேணும். ஏன் உலகம் இப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அனதர் ஒன் பவர், பவர் ஆஃப் ஈவில் ஆர் பவர் ஆஃப் லைஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு டார்க் பவர் ஹி இஸ் ஒர்க்கிங் ஹியர். எவ்ரி ஹியூமன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு பவர் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவங்க அப்படி நடக்கிறாங்கிறத நாங்கள் புரிஞ்சிருக்கோம், நீங்களும் புரியணும். ஓகே, இப்படி ஒரு பவர் இருக்கு. நீங்கள் 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய விருப்பம் இச்சையின்படி செய்ய அவனால் படிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து அந்த கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமா பிரசங்கம் பண்ணணும். எப்படிங்க, அவங்க எப்படி ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. சில விஷயத்த ஸ்ட்ரைட்டா சொன்னா பிரச்சனை ஆயிடும்ல. ஆமா, சில வேளை அப்படிதான். இந்த வீட்டில் வந்து கணவன் மனைவி இருக்கும்போது, இந்த மனுஷன் குடிகாரனா இருந்தா அவரை சாயங்காலம் குடிச்சிட்டு வருவானா, ஒண்ணுமே இந்த அம்மா சொல்லாது. இந்த வேலை இந்த மனுஷன்ட்ட நல்லதும் சொல்லப்படாது, கெட்டதும் சொல்லப்படாது. போய்கிட்டு உறங்கிட்டு காலையில் முறக்க முடியும், இந்த போதை தெளியும்ல, அப்போ சொன்னா காரியம், இப்போ அடி கிடைக்கும் சொன்னா, இப்போ அடி நடக்கும். இது தெரியும்ல, நம்மளே பார்த்து தான் வச்சிருக்கோம் அந்த மனுஷனுக்கு எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாது. சில மனைவார் விவரக்கேடா நடந்து அடி வாங்குவா, புத்தி உள்ளவளுக்கு தெரியும் இப்போ பேச போன அடி வாங்கணும், அதோட காலில் தெளியிட்டு புத்தி தெளி. இது மாதிரி தான் நாங்கள் ஊழியம் செய்யும் போதும் சில சந்தர்ப்பத்தில் இந்த ஆள் புத்தி கெட்டவர், இப்போ பேசினா அடி நடக்கும். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தார், பயங்கர குடிகாரன், ரொம்ப உயரமாக இருப்பார், நல்ல பலசாலி, யாரையும் அடிச்சிருவார் மனுஷன், அப்படி யாரும் பேச முடியும். ஒரு கட்டத்தில் அந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிட்டாராம், ரொம்ப குடிச்சிட்டாராம், அப்படி இப்படிலாம் ஆகி வீட்டை தீ கொளுத்திடுவார். அவர் வீட்டை அவர் தீ கொளுத்திடுவார். அந்த அம்மா சத்தம் போடும் ராத்திரி, ஐயோ தீ கொளுத்துறான், வீட்டை தீ கொளுத்துறான்னு சத்தம் போடும். அப்போ நாங்கள்லாம் ஓடி போவோம், போய் தண்ணியெல்லாம் ஊற்றி அணைப்போம். சரியா, இப்படி இருந்த ஒரு மனுஷன் அப்படி எப்படி போச்சு, இப்படியெல்லாம் நடந்து போச்சு. ஒரு கட்டத்தில் இந்த வீட்டம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து, எங்கள் வீட்டு பக்கம் கொஞ்சம் பச்சை மிளகா நின்றுது, அது வந்து பறிக்கிறதுக்கு வந்து அது பறிச்சுட்டு போவாங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். நான் ராத்திரி மேலே தான் ஜோம் பண்ணிட்டு விடிய விடிய உறங்கிடுவேன். நான் உறங்கிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபு கேட்டாங்க,
உங்கள் புருஷன் இப்போ எப்படி, உங்கள் வீட்டுக்காரர் எப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவர் குடிச்சு தண்ணே கெடுத்து ஆஸ்பத்திரியில் இப்போ ட்ரீட் பண்ண முடியாமாயி வீட்டுக்கு கொண்டு போங்க, அவர் இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அனுப்பியாச்சு, அண்ணா வீட்டில் கொண்டு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் என்னமோ இவங்க வெறிய பேசிக்கிறது எனக்கு காதில் விழுந்துட்டு, ஓகே வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. நான் தான் யோசித்தேன், நல்ல காலத்தில் இந்த மனுஷன்கிட்ட யாரும் பேச முடியாது, சரி இப்போ தான் நியர் டு டெத்துங்கிற மாதிரி வந்திருக்கிறார்ல, சரி ஒரு முறை பேசிடுவோம். தைரியத்தை வளச்சிட்டு பார்க்க போனேன். மனுஷன் பெட்டில் படுத்திருக்கார். அவர்கிட்ட உட்காந்தேன். உடனே நான் உங்களுக்கு ப்ரே பண்ண வந்தேன். கமான், ஓகே உட்காந்தாச்சு. நான் பேச ஆரம்பித்தேன். சுவிசேஷத்தின் ஒரு பாவிக்கு என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் சொல்லி அப்படி பேச ஆரம்பித்தேன். அந்த மனுஷன் அமைதியாக கேட்டார். நான் சொன்னேன், ஒரு ஜெபம் பண்ணட்டான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். அந்த ஆள் எழும்பி உட்கார முயற்சி பண்ணுறேன். நான் வேண்டாம் படுத்துருங்க, நான் ஜெபம் பண்ணேன். நான் பொதுவாக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு கும்பிடெல்லாம் போட்டு விட்டுட்டார். சாப்பிட்ற இல்லை, கஷ்டம் இல்லை, குணம் மாறிடுச்சு. எனிவே வந்தாச்சு, வீட்டு வந்தாச்சு. ஒரு வாரம் கழிச்சு நான் கடைக்கு போனா இந்த மனுஷன் கடையில் நிற்கிறாரு. சாவு கிடந்த மனுஷன் கடையில் நிற்கிறார். பிறகு கொஞ்சம் வருஷம் எல்லாம் உயிரோடு இருந்து அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இறந்து போனார். சரிங்களா? சரி. ஸோ இது ஆவியானவருடைய ஒரு ஓகே. அவர் சில விஷயத்தை பேச வேண்டிய பிசாசானவனுடைய பிடியில் இருக்கிறாங்க. எபேசியர் 2:2 சொல்லுது. இப்போ அதாவது முற்காலத்தில் இந்த உலக வழக்கத்தின்படியும் பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். பார்த்தீர்களா எப்படி இருக்காங்க? ஒரு வித்தியாசம். அது ஈவில் பவருக்கு பிடியில் இருக்கிறாங்க. அவங்க உலகத்தை தான் சிந்திப்பாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியும். சத்தியம் சொன்னா என்ன தெரியாது, புரியுது இல்லையா? உங்களுக்கு புரியணும், ரியாலிட்டி தெரியாது. பிள்ளைகளுக்கு என்ன படிச்சு கொடுத்ததாலும் சிலையில மண்டையில யாரும் இல்லைன்னா உங்களுக்கு டென்ஷன் தான் இல்லை. அது மாதிரி தான் சிலருக்கு என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது, சிலர் டென்ஷன் ஆயிடுவாங்க. எங்களுக்கு தெரியும், வேற ஒரு பவர் இஸ் ஒர்க்கிங் தேர். ஓகே, இன் ஹர் சம் அதர் பவர் இஸ் ஒர்க்கிங். ஓகே, எங்களுக்கு தெரியும் வேற சில சக்தி உள்ள வேலை செய்ய. நாங்கள் ரொம்ப பேஷண்டாக இருப்போம். நீங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்பீங்க, அடித்தடி நடத்திடுவீங்க. நாங்கள் நடத்த மாட்டோம். பிகாஸ் எங்களுக்கு தான் இந்த டீச்சிங், நாங்கள் இந்த டீச்சிங் படித்தோம்ல, அதனால பி பேஷண்ட் சொல்லுவார் ஆண்டவர். பி பேஷண்ட், பொறுமையாரு, பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் பார். அப்படித்தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியுது. சரியா? சரி, ஓகே, நல்லது. இப்படி பிசாச இன்னொரு வசனம் படிங்க. அது ரோமர் 1:22-23. ரோமர் 1:22-23 சொல்லுது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அந்த வார்த்தை இருக்கு, தங்களை பெரிய அறிவாளி, நிறைய படிச்சவன் எல்லாம் சொல்லிக்கிறான். பைத்தியக்காரராகி என்ன செய்யறாங்களா? அழியாத தேவனுடைய மகிமைக்குரிய காரியங்களை அழிவுக்குரிய காரியங்களுக்கு ஒப்பா மாத்தினாங்க. அழியாத நித்திய மகிமைக்குரிய விஷயங்களை அழிவுக்குரிய காரியங்களுக்கு ஒப்பா ஐடால் வர்ஷிப் பண்றாங்க. எல்லாம் தெரியும் இல்லையா? செய்றாங்க. எப்படி செய்றாங்க? இப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு அறிவாளின்னு சொல்ற மனுஷனுக்கும் எதுப்பா நித்தியம், எது நிலையானது, எது அநித்தியமானதுங்கிற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய நாலேஜ் இல்லாம போச்சு. இதுக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுக்கணுமான்னு சிந்திக்க மாட்டேங்கிறான்ல, தரையில போய் உருண்டுட்டு வந்துடுறான். ஓகே, அவனுக்கு அறிவுக்கு தன்மை அவ்வளவு. ஸோ இங்க என்ன புரியுறீங்கன்னா, அநேகர் அழியாமை காரியங்களை அறிய முடியாம அழிவுக்குரிய காரியங்களுக்கு பெரிய மரியாதையை கொடுத்துட்றாங்க. அது ஒரு மோசமான காரியம் என்பதை இந்த பகுதியிலே நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். 1 யோவான் 2:15-17 வரை உலகத்திலும் உலகத்தில் உள்ள எதுலையுமே அன்பு கூறாதுருங்க. ஏன்னா இது எல்லாமே அழிவுக்குரியது தான். இப்போ உலகத்தில் அன்பு கூர்ந்தா நிச்சயமான பரலோக தேவனுடைய அன்பு இல்லை. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கவனிக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டோம், உலகத்தினுடைய நிலையற்ற சாபத்தை பார்த்துட்டோம். இதுல அன்பு கூர்ந்தா அந்த நித்தியமான தேவனுடைய அன்பு நமக்கு கிடைக்காம போயிடும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்பரிட்டின்னு சொல்றல, ஆமா ஆமா, அந்த மாதிரி வாழ்வுன்னு சொல்லக்கூடிய காரியங்கள்ல இதுக்கு மேல ஆசை வச்சா தேவனுடைய அன்பு இல்லாம போயிடும். ஏன்னா உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போயிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சா, நித்தியமான தேவனுடைய சித்தம் செஞ்சா நித்தியமான தேவனை மாதிரி நித்தியமா இருப்பாங்க. அல்லேலூயா. புரியுதா? சுவிசேஷத்தின் அடிப்படை இப்படி சரியா மனசிலாக்கிட்டா உங்களுக்கு எந்த நாளும் குழப்பம் வராது. இப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுது. நல்லது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 10:27-28, என் நாடு ஏன் சத்தம் கேட்கணும். ஏன் தெரியுமா? அவர் சொல்லுவார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன்.
இருக்கிறேன், மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அந்த நித்தியமான தேவகுமாரன் சொல்றார், நீங்க ஏன் சத்தம் கேட்டீங்கன்னா, என் பின்னால வந்து என் நாடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, எனக்கு பின் செல்லுகிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்ட போவாது, அவைகளை என் கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் எவ்வளவோ காரியம் உலகத்துல இருந்தாலும், ஏப்பா ஏசு நித்தியமானவர், நாங்க அவருக்கு பின்னால போறோம்னு தான் அவருக்கு பின்னால வந்துட்டோம். அல்லேலூயா. அவர் நித்தியமானவளை தர்றேன்னு சொல்லிட்டா இந்த அநித்தியமானவளுக்கு பின்னால எப்படிங்க ஓடுறது? குழந்தையா இருந்த வேலை ஓடணும், அறிவில்லாம விவரம் கட்ட காரணம்னு சொல்லுவோம் ஊர்காட்டு பாசையில், விவரம் இல்லாம ஓடணும். இப்ப விவரம் வந்துட்டு இனி இந்த அழிவுக்குரிய அநித்தியமான இந்த மோசடிக்கு பின்னால, காமெடிகளுக்கு பின்னால நாங்க ஓட முடியாது என்று சொல்லிதான் ஆண்டவர்கிட்ட நாம திரும்பி வந்துட்டோம். 1 யோவான் 2:25-26 அவர் ஸ்ட்ராங்கா சொல்வார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுதி. உங்களை ஏமாற்றுகிறவர்களை குறித்து எழுதியிருக்கிறேன். 2 சொல்றார், அவர் வந்து அழியாம நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா, இனி அழிவுக்குரிய காரியத்தை சொல்றவங்களை நீங்க பொருட்படுத்த கூடாது என்று சொல்லி மிக தெளிவாய் ஒரு காரியத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு ஐடியா கிடைச்சா உங்களுக்கு இப்போ ஓகே, நித்தியமான தேவனுடைய அவருடைய அன்பு, ஆதரவு, ஐக்கியம், ஆசை, விருப்பம், கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்லிக்கலாம் இல்லையா? அது கிடைக்கணும்னா அந்த நித்தியமான தேவனையும் அந்த நித்தியமான தேவனுக்குரிய காரியங்களையும் தேடுகிறவெல்லாம் மாறணும். அதனாலதான் மத்தேயு 6:33 முதலாவது நித்தியமான தேவனையும் அந்த நித்திய தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவளையும் தேடுங்கன்னு சொன்னார். மத்தேயு 4:17 பரலோகத்துக்கு நேரா திருப்புங்கள்னு சொன்னார். உங்களுக்கு ஐடியா கிடைச்சதா? மனசுலாச்சு இல்லையா? சரி, இப்படி நித்தியமான காரியங்களை தேவன் நமக்காய் சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமா இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கிட்டான். ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதங்களை பற்றி அவிசுவாசிகளுக்கு அறிவில்லை, இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு அறிவில்லை. அப்படித்தானே சொல்லணும். கிறிஸ்தவங்களுக்கு அறிவில்லை, அவங்க வந்து அநித்தியமானதுக்கு பின்னால்தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவன், உலகம் அனைத்து மோசம் போகிற பிசாசு, உலகம் அனைத்து எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி லூக்கா 4:5 பேசிவிட்ட சொன்னான்ல, அவன் தான் மனக்கண்களை குருடாக்கிட்டான். மனக்கண்ணு குருடாய் பண்ண ஒண்ணுமே விளங்காது. கண்ணு குருடாதுன்னா பார்க்க முடியாதுங்க. மனக்கண்ணு குருடாதுன்னா எதையுமே உணர முடியாம ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவோம். அப்படி ஜனங்கள் வாழ்றாங்க. விட்டுடுவோம், அவங்களை விட்டுடுவோம். தேவன் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டு. நமக்கு கிடைச்ச வெளிச்சத்துல நடக்கணும்ல. என்ன சொல்றீங்க நீங்க? நமக்கு தான் இதை எழுதி கொடுத்துட்டார்ல, இந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்தா நம்மளும் குருடன் மாதிரி நடந்தா இது பரிதான். கண்ணு தெரியறவன் குருடனா இருக்கக்கூடாது. பிச்சைக்கார மாதிரி செலவன் கண்ணு தெரிஞ்ச தெரியாத மாதிரிலாம் நடிப்பான்ல, அப்படியெல்லாம் நாம நடக்கப்படாதுங்க. நாம பார்வை உள்ளவர்களாய் பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி, அதாவது இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி வல்லமையினாலே மகிமை கொடுத்தார். அதே மாதிரி ஒரு காரியத்தை நமக்கும் கொடுக்க அழைத்திருந்தா அந்த காரியத்தை குறித்த பிரகாசம் உள்ள மனக்கண்ணு வேணும். இந்த நாட்கள்ல இயேசு நாமத்துல பேய் போகணும், நோய் தீரணும், உலகத்தில் உள்ள பிரச்சனை மாற வேண்டியதான். ஆனா எல்லாம் நித்தியமானதாச்சே, என்ன செய்யறது? லாசர் உயிரோட எழுப்பினா மீண்டும் சாவணும், ஞாயிறு உதவிக்கமான உயிரோட எழுப்பினா மீண்டும் சாவணும். இல்ல பின்ன ஏன் இதுல இவ்வளவு தூரம் போறோம்? நித்தியமான வெளியில போக வேண்டியதானே. ஆரம்பம் தான் சொன்னேன். சரி, இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். நீங்க கொஞ்சம் ஞானமா இருக்கணும். 1 கொரிந்தியர் 2:6-8 நீங்க வாசிச்சிருங்க. அதை 1 கொரிந்தியர் 2:6-8 சொல்லுது. நாங்க யார்கிட்ட பேசுறோம் தெரியுமா? அந்த பகுதி வாசிங்க. தேறினவர்கள் 1 கொரிந்தியர் 2:6-8 படிங்க. அப்படி இருந்தோம், நல்லா கவனிக்கணும். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபுக்களுடைய. ஒரு நிமிஷம், முதல்ல என்ன அந்த வசனம் சொல்லுதுன்னா, நான் தேறினவர்களுக்குள்ள பேசினேன். யூ ஆர் ஆல் டீச்சர்ஸ், நாட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, யூ ஆர் ஆல் டீச்சர்ஸ்
நாட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களா தெரியுறவங்கல்ல, நிறைய படித்து பரிச்சை எல்லாம் எழுதி பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய நிலைமையில வந்து அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடப்படாதுல்ல. நீங்கள் கொஞ்சம் தேர்னவங்க தான், மெச்சுவேர்ட், ஓகே, க்ரோன், வளர்ந்தவங்க. சரி, உங்களுக்கிட்ட பேசுகிறோம். என்ன பேசுகிறோம்னா, எப்பா இந்த அழிந்து போகிற ஞானம் இருக்குல்ல, இதை பற்றிலாம் நாங்கள் பேசலை. அப்படி பேச நீங்கள் குழந்தையா இருக்கணும், அப்படி பேசலை. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள், சயின்டிஸ்ட் ஆர் அதர் எனி டைப் நீங்கள் வச்சுருங்க, எந்த ஞானம் எல்லாம் பேசலை. அழிவுக்குரிய காரியங்களை குறித்த நாலேஜை பற்றி நாங்கள் பேசலை, அது வேற ஆளுகள் பேசுவாங்க. அல்லையோ, சரி பேசலை. இப்போ கண்டினியூ, ப்ளீஸ் கண்டினியூ. யா, உலக தோற்றத்துக்கு முன் தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைவாய் இருக்கிறதுமான ரகசியமான தேவ ஞானத்தையே நடத்துங்க, மறைஞ்சிருக்குங்க, கண்ணுக்கு தெரியலங்க. தேவன் தமக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்க, கண்ணு காணல. அந்த ஞானத்தை நாங்க பேசுறோம். கமான் கண்டினியூ ப்ளீஸ். இப்பிரபஞ்சத்து பிரபுக்களும் ஒருவனை அறியல. அப்படி அறிஞ்சிருந்தா இந்த நித்திய ஜீவனை கொடுக்க வந்த இயேசு சிலுவையில் அறிஞ்சிருப்பாங்களா? இப்படி அவமானப்படுத்துவாங்களா? இந்த இயேசு வேண்டான்னு புறக்கணிப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த விவரம் தெரியாததுனால தானே. இந்த விவரம் தெரிஞ்சிருந்தா, ஆஹா, இவ்வளவு காலம் பணத்தையும் காலத்தையும் அனித்தியமான மண்ணுக்கு போற காரியத்துக்காக செலவழிச்சு முடிச்சிட்டோமே. நான் ஒரு முறை ஒரு சபையில பிரசங்கம் பண்ணி முடிச்சேங்க. ஒரு வயசான தாத்தா ஆடி ஆடி முன்னால வந்தார், என் கையை கொழுக்கினார். கொள்ளாம்பிள்ளை, நீங்க எல்லாம் சின்ன வயசுலே ஊழியர் வந்துட்டிய, நாங்க எல்லாம் லேட் ஆகி போனோம். பணம் எங்க காலத்தை எல்லாம் உலகத்துல உச்சாணிக்கு ஏறலாண்டான்னு சுத்தினோம். புறவுதான் புரிஞ்சு இது மண்ணாக்கம், இவ்வளவு காலத்தை வேஸ்ட் ஆகிப்பட்டோன்னு வருத்தம் ஆகி போச்சு. உங்களை கண்டா ஒரு பக்கம் சந்தோஷம்தான், பிள்ளை வேலை வந்திருக்கானுவ, இன்னொரு பக்கம் சங்கடம், நாங்கள் இழந்துட்டோமே, பல்லெல்லாம் விழுந்து கண்ணெல்லாம் போய் இனி என்னத்தை செய்யலையா பிள்ளை அப்படிங்கிற ஒரு தாத்தா. சரி தானே, சந்தோஷப்பட்டுரும். இன்னொரு முறை ஒரு சபையை விட்டு வெளியே பிரசங்கம் பண்ணி வெளியே வந்தேன். ஒரு அம்மா வெயிட்டிங் தேர், அங்கே அண்ணா அப்போ வாஸ் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க வந்தேன், நான் தெரியாது இந்த சைடில். நான் வெளியே வந்தோடனே மக்களே ஓடி வந்து என் கையை பிடிச்சி முத்தி, இந்த செய்தியை நீ எல்லா இடத்துலையும் எல்லாருக்குன்னு சொல்லணும். என்ன பிள்ளை, நான் வெளியே வாரது வரை வெயிட் பண்ணி டச் ஆகிடுது. ஆமா, தேவ ஞானத்தை பேசுகிறோம், புரிஞ்சு கொள்ளாங்கிறதுக்கு பேசுகிறோம். புரியாதவனுக்கு பேசினா அவனுக்கு புரியாதுல்ல. ஜென்ம சோபம் உள்ள மனுஷன் அதை புரிந்து. இப்போ வாசிங்க, அடுத்த வசனம் இருக்கா? எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது கண் காணல, காதலையும் கேட்கல, அவள் மனுஷனுடைய மனசுல இருதயத்துல தோணல. கமான், நமக்கோ தேவன் அவைகளுக்கு தம்முடைய ஆவியினர், ஸ்பிரிட் ஆஃப் காட், தி ட்ரூத், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்னு சொல்றான்ல, சத்திய ஆவியாகிய தேவன் ஆவி வந்தபோதுதான் இதெல்லாம் வெளிப்படுத்தினார். எங்களுக்கும் வெளிப்படுத்தினார், எனக்கும் வெளிப்படுத்தினார். அதானே பேசிட்டு இருக்கேன். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு பல காரியங்களை அவர் நமக்கு வேதத்தின் மூலம், அப்போஸ்தலர் மூலம், இப்போது ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதை பயன்படுத்தி கொள்ள நாம் கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் அது 1 கொரிந்தியர் 2:9-10 சொல்லுது. 9:10 வாசிக்கும் போது வாசிச்சிங்களா அந்த வசனம்? 9 அது வாசிங்க. 9 வாசிங்க. தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார் என்ற செய்தி லூக்கா 20:35-36 அவர் வெளிப்படுத்தின காரியத்தை பார்க்கிறோம். இயேசு சொல்வார், மர்மையும், அந்த வார்த்தை, அந்த டிஃபரன்ஸை பார்க்கணும். என்னங்க வெளிப்பாடு, என்ன பிரசங்க, யார வெளிப்பாடு வெளிப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு போறீங்க, காரியத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க போறீங்களாமா? அதான் ஆண்டவர் சொல்வார்ல, அது 20:36, மர்மையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் அடைய பாத்திரவான்களாய் எண்ணப்படுறவங்க. நல்ல கவனிங்க, இங்க 2 வார்த்தை, ஒன்னு இம்ம, இன்னொன்னு மர்ம. ஒன்னு அனித்தியம், இன்னொன்னு நித்தியம்னு 2 செக்மெண்ட் இருக்குல்ல, 2 பிரிவு இருக்கு. அப்போ மர்மையும், மர்மை சூழல், அது எட்டர்னிட்டின்னு சொல்லிட்டோம். ஸோ மர்மையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் அடைய பாத்திரவான்களாய் எண்ணப்படுறவங்க, அவங்க திருமணம் பண்ண மாட்டாங்க, அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவ தூதர்களுக்கு ஒப்பா இருப்பார்கள், அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். அந்த பகுதியில் இருக்கு. பிகாஸ் காடுன்னு சொல்லுது ஒரு எட்டர்னல் இல்லையா, ஒரு எட்டர்னல் விஷயம், அந்த இஷ்யூ. அப்போ நித்தியமான விஷயத்துக்கு பிள்ளைகளாக இருந்தால் நம்ம நித்தியமான பிள்ளைகளாக தான் இருந்து ஆகணும் இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்காய் அவர் ஆயத்தமல்ல அல்லது கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மனசில் வைக்கணும். அதை தான் 1 யோவான்
யோவான் 3:2 சொல்லுது, அவர் இயேசு நித்தியமானவராய் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவரை போல இருக்கணும். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினால் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். ரோமர் 8:11 சொல்லுகிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தோம். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் இயேசுவின் மகிமை உள்ள சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு புதிய சரீரம் கொடுப்பார். 2 தெசலோனிக்கேயர் 2:14 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. ஏதோ பேய் நோய் போக்கிட்டு மலர் வளையம் வைக்கிறதுக்கு கூப்பிடலைங்க. உங்களுக்கு புதிய சரீரம் கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார். அது சாவற்ற நோயற்று இயேசுவின் மகிமை உள்ள சரீரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதற்கு ஒரு மகிமையை கொடுக்கிறோம். நீங்க 1 கொரிந்தியர் 15:40-41 சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படி இருக்கும். சந்திரன் பிரகாசமா இருந்தா, சூரியன் பிரகாசமா இருந்தா, சந்திரன் மங்கலா இருந்தா, நட்சத்திரங்கள் எல்லாம் டிஃபரெண்ட் பிரைட்னஸ்ல தெரிஞ்சோம். இது போலதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ங்கிற புதிய சரீரத்துக்கு செல்லும் போது சிலர் சூரியன் மாதிரி இருப்பாங்க, பலர் சந்திரன் மாதிரி இருப்பாங்க, இன்னும் பலர் நட்சத்திரம் மாதிரி இருப்பாங்க, அப்புறம் டியூப்லைட் மாதிரி மண்ணெண்ணா விளக்கு மாதிரி அவருடைய தகுதிக்கு ஏற்ப இருப்பாங்க. என்னங்க அப்படித்தானே செய்றீங்க? என்ன கிளாஸ் படிச்சிருக்க அதுக்கு சர்டிபிகேட், அப்புறம் ரேங்கு, இங்க இருக்கு இல்லையா கிரேடு, அது மாதிரி தான் அவர் அப்படித்தானே செய்யணும். எல்லாம் ஒன்று போல வைக்க முடியாதுல்ல. சரி, ஓகே. இப்படி வித்தியாசமான மகிமையை கொடுப்பதாய் வாக்கு பண்ணிதான் இந்த சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை மற்றவங்களுக்கு நாம் அடையணுமா வேண்டாமா? மற்றவங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இதை விட்டுக்கிட்டு, அதனாலதான் எப்போதும் சொல்லுவோம், முதலாவது தேவராஜ்யத்தை. இது ஒரு இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் இதுதான் நம்முடைய பிரைம் மேட்டரா இருக்கணும் இல்லையா? முக்கியமான பகுதியா இருக்கணும் இல்லையா? திஸ் இஸ் அவர் பிரைம் இஷ்யூ, முக்கியமான விஷயமா இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அதர் திங்ஸ்ங்கிறது மிக முக்கியமான காரியம். ஒரு வசனம் சொல்லல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த எல்லைக்குள்ள வந்தாதான் நாலேஜ் திறக்கும். ஹை லெவல்ல போனா லோ லெவல் ஈஸி, லோ லெவல்ல இருந்தா ஹை லெவலுக்கு போறது கொஞ்சம் கஷ்டம். அங்க போனா இது ஈஸி. அதான் ஒரு விஷயம். சரி, ஆகவே தான் தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம், அதுக்காக கிரியை செய்கிறோம். 1 கொரிந்தியர் 15:47 வாசிக்கும் போது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவனுடைய சாயலை நாம் அடைஞ்சிருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அடைந்து கொள்ள வேண்டும். இப்போ ஹியூமன் ஆஸ் ஏ ஹியூமன் நம்ம திங்க் பண்றோம், நம்முடைய திங்கிங், நம்முடைய நாலேஜ் ஒரு லெவல்ல இருக்கு. பட் வானத்திலிருந்து வந்த இயேசுவை நாம பின்பற்றதுனால நாம அவருடைய நாலேஜுக்கு, அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸுக்கு அந்த க்ளோரி, அந்த லெவல் ஆஃப் க்ளோரின்னு சொல்றோம்ல, அந்த லெவலை அச்சீவ் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. ரோமர் 2:7 சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் இப்படி புரியணும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் அழிவுக்குரியவளை தேடுகிறவர்களுக்கு அதை கொடுப்பார். ஏன் என்ன பிரச்சனை இப்படி சொல்லிட்டீங்கன்னா, எப்பா 3ஆவது வயசா 2.5 3 தெரியல, ஏறக்குறைய 3 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 25-30 வரைக்கும் பிஹெச்சியா, டாக்டரேட்டா, பிஜியா, எங்கேயோ போகணும் இல்ல, நிறைய போனோம்ல, நிறைய பண்றீங்கல்ல, நிறைய பணம் வேற செலவாக்குறீங்கல்ல, எல்லாம் செலவழிச்சாச்சு. இதெல்லாம் எதுக்கு? அழிவுக்குரியவளை தேடுறதுக்கு சொல்லித்தானே வேணும். அதான் அழியாமை தேட ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்குல்ல. அப்ப அழியாமை ஆகிய நித்திய ஜீவனை தேடுறதுல ரொம்ப கவனமா இல்லாம போனா இப்ப முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:19-20 இம்மைக்காக மாத்திரம் இயேசுவே இயேசுவே டடின்னு சொன்னா மற்ற எல்லாரை பார்க்கலாம் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற்பலன் ஆனார். அவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். இவ இயேசுன்னு சொல்லிட்டோம். இந்த மேன்மையை வேண்டாம்,
பேய் நோயும் போனா விட்டா போதும் பிரசங்கியாரு, அதோட நின்னுக்கிறேன்னு சொன்ன பரிதாபங்காரு தானே. மற்றவன் தெரியாம அடையல, நம்ம வருஷக்கணக்காக கொண்டு நடந்து விஷயம் தெரியாம பிசாச மனக்கண்ணை குருடாக்கி போட்டான்ல, நேரமே சொன்ன மாதிரி. ஆமா பிரசங்கியாரு, இத்தனை வரையும் இது வச்சது நமக்கு அறிவு இல்லாம போச்சு. உலகத்துல உள்ள புஸ்தகம் எல்லாம் படிச்சு அங்க வருஷம் அடுக்கி வச்சுட்டோம் வீட்டுல, என்னெல்லாம் படிச்சோம். ஆனா இதை விட்டுட்டோமே தெய்வமே, இல்லையா? தூசி அடிக்க விட்டு. இந்த நாள்ல ஒரு நல்ல தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது மனுஷரால் வருகிற, அதாவது நீங்கள் அந்த வசனம் சொல்லுது, நீதிமான்களாய் காட்டுகிறீர்கள், மனுஷனுக்கு முன்பாய் மேன்மையா எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பு ஏன்னா அது வேற இது வேற. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஆகவே தேவனுக்குரிய மகிமையை மகத்துவத்தை அடையும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷத்துவத்திலே முக்கியமாய் அந்த சத்திய ஆவி, இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அந்த சத்திய ஆவின்னு ஒன்று இருக்குல்ல. நான் பைபிள் காலேஜ் படிக்கல, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்க எங்க டாக்டரேட் பண்ணீங்க? நீங்க எங்க ஒரு டாக்டரேட்டும் பண்ணல, சத்திய ஆவியானவர் வந்தார், இதை படித்தோம், எல்லாம் தெளிவாயிட்டு செஞ்சிட்டோம், போய்கிட்டே இருக்கிறோம். அல்ல இல்லையோ? அப்ப இயேசுவை பின்பற்றுங்க, சத்திய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, நித்திய ஜீவ ஆசீர்வாதங்களை அடையும்படி பிரயாசப்படுங்க. மற்ற காரியம் செகண்டரி, ஓகே? இது பிரைமரி, ஓகே? மற்றது செகண்டரியா இருக்கட்டும். அப்படி செஞ்சா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வசனங்கள் மூலம் காக்க கடவர். ஆமென்.